வர்ச்சுவல் மெஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் வி வில் கோ ஆன் டு ப்ராக்டிக்கலா எப்படி கிரியேட் பண்றது, ஸோ என்ன மாதிரியான யூஸ் கேசஸ் வந்து வர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய ட்ராபேக் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் நிறைய ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஃபைனலாக வந்து அஜூர் விஎம்ல என்ன மாதிரியான சப்போர்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிரைமரி பேசிக் கம்பேரிஷன் பார்த்தோம். ஒரு பிசிக்கல் சர்வரில் வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்கு, வர்ச்சுவல் மெஷினில் வந்து அது எப்படி நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கு அப்படின்றது. ஸோ பிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் மோர் கண்ட்ரோல் ஆன் த ஹார்ட்வேர் அண்ட் as well as on the hypervisor layer as well as on the operating system layer. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம செஷன் அப்போவே பார்த்தோம். ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் வந்து திருப்பி உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ அஜூருடைய ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து இந்த ஸ்லைடை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் நம்ம இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ அஜூர் விஎம் அப்படின்றது இட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் கேட்டகரியில தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ விஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ச்சுவல் மெஷின். இட் இஸ் a பிசிக்கல் சர்வருடைய ஒரு ஈக்குவலண்ட் தான். ஸோ இந்த வர்ச்சுவல் மெஷினில் ரன் பண்ணக்கூடிய ஓஎஸ் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் சிபியூ மெமரி எல்லாமே கிடைக்கும். ஸோ லைக் யுவர் ஃபிசிக்கல் சர்வருக்கு வந்து எப்படி நீங்கள் ஃபிசிக்கல் சிபியூ மெமரி அதெல்லாம் கொடுக்குறீங்களோ, ஸோ அதே மாதிரி வர்ச்சுவல் மெஷினில் ரன் ஆகக்கூடிய ஓஎஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து அதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு சிபியூ வேணும், மெமரி வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நம்ம வர்ச்சுவலாக ப்ரொவிஷன் பண்ணலாம். ஒரு ஓஎஸ்க்கு நம்ம இண்டிபெண்ட்டாக வந்து இது கொடுக்க முடியும். அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் சைஸிங்கும் நம்ம தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ வர்ச்சுவல் மெஷினை பொறுத்த வரைக்கும் இட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் கேட்டகரி. ஸோ எதனால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க? மைக்ரோசாஃப்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸ் பண்றாங்க. ஸோ அவங்க தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய பிசிக்கல் டிஸ்க் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை மதர் போர்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை வரக்கூடிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இஷ்யூ ஆர் கேபிளிங் பிரச்சனை, பிசிக்கலா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மைக்ரோசாஃப்ட் வந்து சர்வீஸ் பண்றாங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல வந்து பிசிக்கல் லேயர் ஃபுல்லாவே மைக்ரோசாஃப்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் இது எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க. பிசிக்கல் சர்வர், பிசிக்கல் நெட்வொர்க், பிசிக்கல் டேட்டா சென்டர்ல வரக்கூடிய எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து மைக்ரோசாஃப்ட் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அஸ் எ கஸ்டமர் நம்ம என்னென்ன பண்றோம்? ஸோ ஓஎஸ் லெவல்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன், அதுல ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், அதுல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டிஸ், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், எந்தெந்த டிவைஸ்ல இருந்து இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதுல ஸ்டோர் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள். ஃப்ரம் ஓஎஸ் லேயர்ல இருந்து நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படின்னு போகும்போது. So infrastructure as a service le customer has control from the OS layer and the identity apps அதெல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஆக்சஸ் இருக்கு. whereas மைக்ரோசாஃப்ட் வந்து they are managing the infra. so physical infra வந்து data center, servers, storage, நெட்வொர்க் இது எல்லாமே வந்து தே ஆர் மேனேஜிங் இட். ஸோ அதனால அஜூர் வர்ச்சுவல் மெஷினில் வந்து நமக்கு என்னென்ன ஓஎஸ் டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அஜூர் விஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இங்கே சப்போர்ட்டடான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நம்ம டைரக்டாக கிரியேட் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம அதை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் மூலயமா இப்போ உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து ஒரு லெகசி ஓஎஸ் இருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த விஹெச்டியை வந்து இங்கே கொண்டு வரலாம். இங்கே வந்து டிஸ்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்எல்எஸ்ன்னு இருக்கும். இப்போ அது எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபீச்சர்ஸ், அந்த கம்ப்ரெஷன், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதில் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி விஹெச்டிலே வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்லேயே வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டெண்டட் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் மாடல் இருக்கு. பட் மோஸ்ட்டாக இன்னுமே கஸ்டமர்ஸ் வந்து அந்த விஹெச்டி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் டேட்டா சென்டரில் விஹெச்டி தான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னுமே இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர்வைசரில். ஸோ விஹெச்டி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட ஒரு ஆன் ப்ரெமைசஸ்ல ஒரு சர்வர் இருக்கு, அதை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதை நீங்கள் விஹெச்டி ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டருக்கு அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்ம டைரக்டா கிரியேட் பண்ணும்போது நமக்கு சில
லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக அங்கே அஷூர் விஎம் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன ஓஎஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் மாறும். ஸோ இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து இமேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அன்லைக் யுவர் ஆன் ப்ரமைசஸில் என்ன பண்ணியிருந்திருப்போம், ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சர்வரை வாங்கிட்டு அதில் வந்து கேபிளிங், அந்த ரேக்கிங், ஸ்டாக்கிங் அதெல்லாம் பண்ணிட்டு தென் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஓஎஸை வந்து மேபி நம்மளுடைய தம் டிரைவ் ஆர் பென் டிரைவ்ல இருந்து லோட் பண்ணுவோம், யூஎஸ்பி ஸ்டிக்ல இருந்து. ரைட், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ யூஎஸ்பி ஸ்டிக் ஆர் எஸ்டி கார்டு ஆர் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிவிடி டிரைவ். ஸோ இது மூலயமா நம்ம அந்த அதில் பூட்டபிள் ஓஎஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு அது மூலயமா நம்ம ஓஎஸை பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது கூட வந்து அந்த ஃபர்ம்வேர், பயாஸ் கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே பண்ணுவோம். பட் இது வந்து பிசிக்கல் சர்வரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ ஓஎஸை வந்து ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல், ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கோல்டன் இமேஜ் ஆர் மாஸ்டர் இமேஜ் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமேஜ்ல வந்து நமக்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த டூல்ஸ், அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் அதில் ப்ரீ லோடடாகவே வந்துடும். சில ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த மாதிரி இமேஜ் கொடுப்பாங்க, அந்த இமேஜ்லேருந்தே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேரெக்டாக நம்ம வந்து ப்ரொவைடர் மைக்ரோசாஃப்ட் அவங்கள்ட்டேருந்தே டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி இமேஜாக கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம லோட் பண்ணுவோம். இது வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல பிசிக்கல் சர்வரில் பண்ணுறது. பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ரெடிலி அவைலபிள் இமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த இமேஜஸை வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ், அஜூரோடைய மார்க்கெட் பிளேஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து கஸ்டமரே வந்து அவங்களுடைய ஓன் இமேஜஸை கிரியேட் பண்ணிட்டு தே கேன் ஆல்சோ டூ இட். எப்படி நம்ம ஆன் ப்ரெமைசஸில் வந்து கோல்டன் இமேஜ், மாஸ்டர் இமேஜ்லாம் மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே நம்ம இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கொடுக்குறாங்கன்றது இங்கே தெரியும். ஸோ இதில் நீங்கள் விண்டோஸ் சர்வரில் இந்த ட்ராப் டவுனில் போனீங்க அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுக்குறாங்கன்றது இங்கே டேரெக்டாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது. அதிலே ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர், அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் கோர்னு இருக்குது. சர்வர் கோர் அப்படின்னா அதில் கிராஃபிக்கல் ஆப்ஷன் வராது. இன்கேஸ் அந்த சர்வர் கோர் இல்லாமல் நீங்கள் மற்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் GUI அந்த கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸும் அதில் வந்துடும். ஸோ இப்போ சர்வர் கோர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர் ஒன்ட் பி கிராஃபிக்கல் ஆப்ஷன். உங்களுக்கு கிராஃபிக்கல் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அந்த சர்வர் கோர் இல்லாத ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் we can deploy the server with this particular image. இது வந்து விண்டோஸ் மட்டும் கிடையாது, இதுல லினக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. லினக்ஸ்லேயே வந்து உபுண்டு, சூசே லினக்ஸ், ஃபெடோரா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அதில் கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன் டு டைரக்ட்லி டிப்ளாய் த வர்ச்சுவல் மெஷின் ஃப்ரம் த இமேஜ்ல இருந்து நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அஷூரோட விஎம் வந்து கான்செப்டே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிப்ளாயிங் த விஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜஸ்ல இருந்து தான் நம்ம விஎம் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இது நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து டிப்ளாய் பண்ணலாம். இது அஷூர் மேனேஜ் பண்றது, ஆர் எல்ஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மற்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூ மைட் பி கமிங் ஃப்ரம் அ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய காம்படிட்டரோ இல்லை இன்னொரு கம்பெனியில் வந்து அவங்களும் சேம் கைண்ட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி இமேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்மளே வந்து ஆர் ஓன் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிஃபர்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளே நம்மளுடைய ஓன் இமேஜஸை வந்து மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் பெட்டர். மார்க்கெட் பிளேஸில் போகலாம், செகண்ட் ஆப்ஷன். அண்ட் தென் வெரி ரேர் கேசஸ் நீங்கள் ஏதாவது டெவலப்மெண்ட் டெஸ்டிங் ஒர்க்கை வந்து குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் லெவரேஜ் த கம்யூனிட்டி ஆப்ஷன். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் அதில் ரெடியாக வரதால டைமை சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் டெவலப்மெண்ட் டெஸ்டிங்க்கு வேணால் நீங்கள் கம்யூனிட்டி இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு கஸ்டமருடைய ஓன் இமேஜஸ் தான் வந்து ப்ரிஃபர்ட். ஆர் எல்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இமேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, ஸோ இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன பேசிக் ஆப்ஷன்ஸ் வருது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக வந்து நம்ம விஎம்ஐ வந்து எய்தர் வந்து லினக்ஸ் ஓஎஸ்ல ரன் பண்ணுவோம் இல்லை விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் பண்ணுவோம். இதே ஆன் ப்ரெமைசஸ்ல நீங்கள் யூனிக்ஸ்ல ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் டு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். பட் இங்கே உங்களுக்கு வந்து ஓஎஸ் லேயர்ல இருந்தே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஃப்ரம் த ஓஎஸ் லேயர். ஓஎஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஃபுல் கிரானுலர் கண்ட்ரோல் வந்து ஓஎஸ் லேயர்லேருந்தே இருக்கும்.
ஸோ இந்த விஎம் வந்து அஷூர் விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது 2 விதமா மேனேஜ் பண்ணலாம். ஒன்னு வந்து we can manage it through private network or else public network வழியா மேனேஜ். ஸ்டான் கேளுங்க. ஸ்டான் நீங்க இப்ப சொன்னீங்க லினக்ஸ் இல்லைன்னா விண்டோஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாங்க. யூனிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதா? ஆமாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய அஷூர் ஸ்டாக்ல அந்த மாதிரி ஆன் ப்ரிமைசஸ்ல இருக்க ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்க கொண்டு போக முடியும். இதுல வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுதான், எதர் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா, ஸோ இது 2 கேட்டகரி தான் இருக்கு இதுல. ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2008 R2ல இருந்தே சப்போர்ட் இருக்கு. வேறஸ் லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க ஓகே. அப்படின்னா உபுண்டு, சூசே, ரெட் ஹேட், டெபியன் அண்ட் சென்ட்வைஸ் இந்த 5 ஃபிளேவர் தான் மேஜர். பட் நிறைய டிஃப்ரெண்ட் இப்பெல்லாம் ஏகப்பட்ட லினக்ஸ் வேரியன்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மற்ற 7000 இமேஜஸ் வந்து அதுல நிறைய கஸ்டமைஸ்ட் லினக்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பட் இதெல்லாம் வந்து மோஸ்ட் யூஸ்ட் ஃபிளேவர். அமேசான் AWSல சப்போர்ட் பண்ணுதா இந்த இல்ல, மாதிரி அங்கேயும் support யூனிக்ஸ் எல்லாமே? பண்ண மாட்டாங்க. அங்கேயுமே வந்து there is no support. ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ ஓஎஸ் இமேஜ்ன்றது வந்து வெறும் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம் டேட்டா பேஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வேணும், இல்லை சில அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டால்டாக வேணும் அப்படின்னா ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து தே ஆர் கிவிங் இட். ஓகே, ஸோ நாட் ஒன்லி ஓஎஸ் இமேஜஸ், ஈவன் வந்து ஓஎஸ் வித் அப்ளிகேஷன் கூட இமேஜஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ உங்களுடைய கஸ்டமருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ். கஸ்டமர் கேன் சூஸ் த இமேஜஸ் based on the need. So they can just go for OS only or OS with application. ஸோ அந்த OS with applicationலேயே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டேட்டாபேஸ் ஆப்ஸ் வேணும், இல்லை வந்து அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து தேவ் ஸ்டார்டட் ஹேவிங் DevOps டூல்ஸ் வந்து ப்ரீ லோடடாக வேணும், இல்லை எனக்கு வந்து சில ப்ரீ ரெக்வசைட் என்னுடைய ஃப்ரேம் ஒர்க்லாம் அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இப்போ .NET ஆர் சம் வேரியன்ட் வந்து அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரணும் அப்படின்னா அது கூட நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் எனக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் வேணும், இல்லை மிடில் வேர் வேணும் அப்படின்னா அதுவுமே இங்கே ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டெவாப்ஸ்க்கு தேவையான டூல்ஸோட வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தென் வந்து டேட்டா பேசஸில் என்னென்ன வேரியன்ட் என்னென்ன காம்பினேஷனில் வருது அப்படின்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ SQL 2022 ஆன் விண்டோஸ் 2022 அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் லெஃப்ட்லேயே வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு அப்படின்னா இதில் போய் டெவலப்பர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். கோ ஹெட். ஸ்டான் அந்த அவர் ஓன் இமேஜஸ் போட்டிங்களா? இங்க மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. நான் அது சொல்லி தருவோம். நம்ம இமேஜ் எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எப்படி ஸ்பெஷலைஸ்ட் இமேஜ்னா என்ன, அதெல்லாம் டீடைல்டா பார்ப்போம் லேட்டரா. ஓகே ஓகே. மை இமேஜஸ். ஓகே. ஸோ டு சம்மரைஸ், ஸோ நமக்கு தேவையான மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் வித் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கேட்டகரிஸோட போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் பிளெயின் ஓஎஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து வி ஆர் டிப்ளாயிங் த வர்ச்சுவல் மெஷின் ஃப்ரம் த இமேஜஸ். அன்லைக் யுவர் பிசிக்கல் சர்வர், அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜரும் தெரிஞ்சிருக்கணும். வேற கிளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஓகே, பட் மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, தெரிஞ்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ், பட் ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் இட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அஸ் எ ஃப்ரெஷர் கிளவுடை வந்து அவங்களால ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுது. அவங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் அந்த பேசிக் ஃபிசிக்கல் சர்வருடைய ஸ்கில்ஸோ இல்லை அதில் அந்த இன்ஸ்டலேஷன் ஸ்கில்ஸோ தேவையில்லை. ஓகே, ஸோ செகண்ட் விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இமேஜ் வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து சூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்து உங்களுடைய ஓன் கஸ்டமைஸ் இமேஜ் யூஸ் பண்ணலாம். பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃபார் கோயிங் வித் ஆர் ஓன் கஸ்டமைஸ் இமேஜ். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா எந்த ஒரு அஷூர் சர்வீஸா இருந்தாலும் அந்த பேசிக் டேப்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலே உங்களால அந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ மற்ற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அதில் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எல்லாமே ரொம்ப உங்களுக்கு அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் அந்த மற்ற டேப்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த பேசிக் டேப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த கிரியேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து எனக்கு ஒரு ப்ரிடாமினண்டா வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் வேணும். ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணும்போது இப்போ ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம வந்து
ஒரு கஸ்டமருடைய நேமிங் கன்வென்ஷன், அவங்களுடைய டேகிங் கன்வென்ஷன், இது ரெண்டுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ன்றது எந்த ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணனாலும் அதுக்கு வந்து ஒரு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு நேம் வந்து நம்ம வைக்கணும். கரெக்டுங்களா? அந்த நேமை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்கு. நான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் நம்மளுடைய கூகுள் டிரைவ்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை நீங்க அதை கோ த்ரூ பண்ணுங்க டைம் கிடைக்கும் போது. ஸோ நேமிங் அப்படின்னு பண்ணும்போது இப்போ ஒரு ரிசோர்ஸ் நேம் பண்றோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் வந்து இப்போ ரிசோர்ஸ் குரூப் இல்லை வர்ச்சுவல் மெஷின் ஆர் வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னா ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது ஆர்ஜி ஐஃபன். இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னா எஃப்ஐஎன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து டெவலப்மெண்ட்டா ப்ரொடக்ஷனா அப்படின்றது வந்து நீங்க டெவலப்மெண்ட் ப்ராட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீஜன் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அரல்ஸ் நீங்க டைரக்டா வந்து நம்பரிங் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை பார்க்கும்போது இது எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்ற வந்து அந்த மீனிங் நமக்கு புரியணும். ஓகே, திஸ் இஸ் a ரிசோர்ஸ் குரூப் தட் பிலாங்ஸ் டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இட் இஸ் a டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் குரூப். இதுல டெவலப்மெண்ட் ரிசோர்சஸ் மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கும். ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்ளிகேஷனுடைய ரிசோர்சஸ் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இட் ஷுட் ஹேவ் சம் மீனிங். ஸோ ஜென்ரலா நம்ம நேமிங் பண்ணும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஜென்ரலா அதுல வந்து கவர் பண்ணா பெட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் கைட்லைன்ஸ். என்ன பிசினஸ் யூனிட், ஃபினான்ஸா, மார்க்கெட்டிங்கா, ஹெச்ஆரா அப்படின்றது வந்து இருந்தா பெட்டர். தென் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டைப், இது வந்து ப்ரொடக்ஷனா இல்லை ஷேர்ட் சப்ஸ்கிரிப்ஷனா என்ன அப்படின்றது கொடுக்கலாம். தென் அப்ளிகேஷன், இது வந்து வெப் அப்ளிகேஷனா டேட்டா பேஸா என்ன அப்படின்றது வந்து யூ கேன் ஆல்சோ கவர். ஸோ டிபியா என்னன்றது. தென் வந்து டெப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட், இது வந்து ப்ராடா, கியூஏவா, ஸ்டேஜா, டெஸ்டிங்கா அப்படின்றது. தென் ரீஜன். ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த காம்பனண்ட்டை அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா தென் இட் கேன் ஸ்டார்ட் வித் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விஎம் ஆர்எல்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் நேம்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் நேம் வந்து ஒரு ஏபிசின்னு எடுத்துப்போம். இந்த ஏபிசி அப்ளிகேஷன் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடது. தென் இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் சர்வர். தென் ஃபைனலாக வந்து இது ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் யூஎஸ் 01. ஸோ இந்த மாதிரி நேமிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபர்தராக ஒரு ஆப்ரேஷன் சப்போர்ட்க்கோ இல்லை வந்து ரன் சப்போர்ட்ல வந்து ஒரு தப்பான விஎம் போயிட்டு நீங்க ரீஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. தப்பான சர்வரை போயிட்டு பேக்கப் எடுக்கிறதோ இல்லை பேட்சிங் பண்றதோ இல்லை வந்து ஹியூமன் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் ஜென்ரலா நம்ம நேமிங் கொடுக்கணும். ஸோ இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இட் ஷுட் ஃபாலோ ஒரு பர்டிகுலர் இதை ஃபாலோ பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் அ ரிசோர்ஸ் குரூப் ஃபார் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன். கோ அஹெட். கேளுங்க. சாரி, இப்போ நேமிங் கன்வர்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அதுல? ஓகே, சி இது வந்து ஆர்கனைசேஷன் இந்த ஓஎஸ் பொறுத்த ஓஎஸ் லெவல்ல விஎம் லெவல்ல கேட்குறீங்க அப்படின்னா சி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சில லிமிடேஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்தா வந்து பெட்டர். ஸோ இதுல வந்து லோயர் கேஸ் கொடுக்கறது வந்து இட் இஸ் இனஃப். பட் தென் இதுல அப்பர் கேஸும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்க லினக்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ நெட் பயாஸ் லிமிடேஷன். ஸோ அதில் கேரக்டர்ஸ் வந்து நீங்க ஈவன் வந்து 15 or 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயே வந்து அந்த ரிசோர்ஸ் நீங்க நேமிங் கொடுக்கும் போதே வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து நான் ஜஸ்ட் வேணே நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் டைப் பண்றேன். ஸோ அப்போதான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ப்ராப்பர் ஆன்சர் இங்க கிடைக்கும். ஸோ ஒரு ரிசோர்ஸ்க்குமே வந்து அவங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் வந்து என்னென்ன அதுல இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நீங்க தப்பா டைப் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அஷூரோட ரிசோர்ஸ் நேம்ல வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே அவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நேம்ல வந்து எதுவும் ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்றாங்க, ஒயிட் ஸ்பேஸ். அதே மாதிரி நேமை வந்து அண்டர் ஸ்கோரோ இல்லை டாட்ல இருந்தோ அண்டர் ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தென் வந்து டாட் ஆர் ஐஃபன்ல வந்து எண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க XML 1.0 4th எடிஷனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரிசோர்ஸ் டு ரிசோர்ஸ். ஓகே, ஸோ சில ரிசோர்ஸ்க்கு வந்து தேர் வில் பி சம் லிமிடேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது நம்ம அதில் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பேசிக்காக வந்து அப்பர் கேஸ் வந்து கொடுக்காதீங்க, லோயர் கேஸ் மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. பட் இங்கே வந்து விஎம் பொறுத்த வரைக்கும் லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் இஸ் ஆல்சோ அக்செப்டட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இதில் வெர்ச்சுவல் மெஷின் கோ அஹெட். சார், இப்போ எனக்கு கஸ்டமைஸ் இமேஜ் நான் வந்து எடுத்து வந்து வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஸ்டம் ஐஎஸ்ஓ வந்து நான் எங்கன்னா காப்பி பண்ணிட்டு அது கால் பண்ணோமா,
இல்லை டேரக்டா என்னோட லேப்டாப்ல இருந்து டேரக்டா கால் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண முடியுங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண மேனுவலா? ஓகே ராஜேஷ். ஸோ இங்க வந்து ஃப்ரம் ஐஎஸ்ஓ மாதிரிலாம் இங்க கிடையாது. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல்ல தான் வந்து நீங்க ஐஎஸ்ஓவோ இல்ல வந்து அந்த இமேஜோ அதுல இருந்து நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். வேற இங்க வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆர் இமேஜ் தான் இதுல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is nothing like ஐஎஸ்ஓ அந்த இமேஜ்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம். டைரக்டா அந்த ப்ரீ கிரியேட்டட் இமேஜ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து அந்த ஒரு வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இமேஜ் தான். அது அண்டர்லைங் பேக் எண்ட்ல வந்து விண்டோஸ் 2019 உடைய வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் தான் போயிட்டு கால் அவுட் பண்ணோம். இந்த இமேஜ் இட்ஸ் விஹெச்டி பேக் எண்ட்ல, ஐஎஸ்ஓ கிடையாது. பிரிங் ஒரு ஓன் ஓஎஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களா சார்? பிரிங் ஒரு ஓன் ஓஎஸ் சொல்லுவாங்களா? அது நான் அப்ப விஹெச்டி தான் எடுத்துறணுங்களா? ஆமா, விஹெச்டி தான் கொண்டு வரணும். ஆமா ஆமா, பிரிங் யுவர் ஓன் விஎம் அப்படின்னா நீங்க அது வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட்ல தான் வந்து கொண்டு வரணும். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆன் பிரமைசஸ்ல விஎம்டிகேல இருக்கு அப்படின்னா அந்த விஎம்டிகே முதல்ல வந்து விஹெச்டியா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இம்போர்ட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்க வந்து ஒரு லினக்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஓவிஏவை வந்து விஹெச்டியை கன்வெர்ட், அது வந்து நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் உடைய நேட்டிவ் ஃபார்மட் வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் விஹெச்டி. ஸோ இந்த ஃபார்மட்டுக்கு வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணாலும் இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் வந்து ப்ராக்டிகலா உங்களுக்கு டெமோவோட கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்க. ஸோ இங்க ஐஎஸ்ஓ கிடையாது. டு கிளாரிஃபை, ஐஎஸ்ஓ கிடையாது. இங்க டைரக்டா நம்ம விஹெச்டில இருந்து தான் we are starting the VM creation, virtual hard disk தான். அப்ப நான் அந்த விஹெச்டி எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல போட்டுட்டு அதுல இருந்து கால் பண்ணுவேன். ஆமா, இதுல வந்து நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இப்பயுமே பார்ப்போம். சோ ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதுல அப்லோட் பண்ணி அங்க இருந்து அதை கால் பண்ணணும். கரெக்ட். ஓகே சார், தேங்க் யூ. ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃபினான்ஸ் விஎம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஃபினான்ஸ் ஆப் சர்வர் ப்ரொடக்ஷன் ஈஸ்ட் யூஎஸ் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம விண்டோஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே வந்து 3, 6, 9, 12, 14. ஸோ ஒரு அந்த லிமிடேஷன் வந்து இது மேனேஜ் பண்ணிக்கங்க. ஸோ 14 கேரக்டர்ஸ் மேலே இருந்தால் நெட் பயாஸ் ப்ராப்ளம் வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சி இது லினக்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹேவ் மோர் தேன் 14-15 கேரக்டர்ஸ், ஈவன் 20-30 கேரக்டர்ஸ் கூட கொடுக்கலாம். பட் விண்டோஸை வந்து லிமிட் பண்ணுங்க 14 கேரக்டர்ஸ். அதில் நெட் பயாஸில் வந்து லிமிடேஷன் இருக்கு. இப்போ ஈஸ்ட் யூஎஸ் ரீஜன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ரீஜன் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க ரன் பண்றீங்களோ அந்த ரீஜன் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம ரீஜன்னா என்னன்றத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஜன்னா ஒரு லொகேஷன், அந்த லொகேஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்டா வந்து மைக்ரோசாஃப்டோடைய நிறைய சீப்பர் ரிசோர்சஸ் எல்லாமே ஈஸ்ட் யூஎஸ்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ ஃப்ரீ டியர்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸ்ட் யூஎஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம சீப்பரா இருக்கிறதால மோஸ்டா வந்து ஈஸ்ட் யூஎஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பேசிக்கா என்னன்றதை பார்த்துருக்கோம். பட் அது ஏன் சூஸ் பண்ணணும் எப்படின்றத வந்து லேட்டரா பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேஷ்ட்ரிக் இருக்கு இல்லைங்களா, இந்த மேண்டேட்டரி விஷயங்கள் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிஷனல் விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னா செக்யூரிட்டி டைப்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். கோ அஹெட். எனக்கு ஒரு சின்ன டவுட் கேளுங்க. நீங்க சொன்னீங்க நம்மளோட இந்த ஓஎஸ் வந்து கஸ்டமைஸ்ட் ஓஎஸ் வந்து ஸ்டோரேஜ்ல இருந்து தான் புல் பண்ணணும் அப்படின்னு. அது ஸ்டோரேஜ்ல எப்படி நான் அப்லோட் பண்றது? ப்ராக்டிக்கலா காமிப்பாங்க, வெயிட் பண்ணுங்க ஹரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, விஎம் எப்படி கிரியேட் பண்றது, அந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், ஆன் ப்ரெமைசஸ்ல ஒரு விஎம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து கிரியேட் பண்றதெல்லாம் லேட்டரா பார்ப்போம். இப்போ பேசிக்கா வந்து இருக்கிற இமேஜ் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். தென் அப்புறமா நம்மளுடைய ஓன் இமேஜஸ் வந்து எப்படி ஸ்பெஷலைஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்றது, எப்படி ஜென்ரலைஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்றதெல்லாம் ப்ராக்டிக்கலா பார்த்து அதுல இருந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நானும் காமிக்கல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் காமிக்கல. இப்போ ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இப்போ தான் விஎம் கிரியேட் பண்றது பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் இமேஜுக்கு போவோம். ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து இப்போ விஎம் இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் செஷன்ஸில் வந்து நம்மளுடைய ஓன் இமேஜஸ் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இதில் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து இப்போ விண்டோஸ்க்குலாம் வந்து ஏஆர்எம் ப்ராசஸர் தேவையில்லை. பட் வேறஸ் நீங்கள் ஒரு சில லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் ஆர்ம் ப்ராசஸர்ஸ் வந்து கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ மேண்டேட்ரியா நம்ம இந்த ஹேஷ்ட்ரிக் இருக்க விஷயங்கள் மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தென் வந்து ஒன் பை ஒன்னா இந்த செக்யூரிட்டி டைப்னா என்ன, அவைலபிலிட்டினா என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம லேட்டரா கவர் பண்ணுவோம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றதையும் லேட்டரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்ணும்போது இந்த சைசிங்கை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சைசிங் வந்து மோஸ்டா யாரு சொல்லுவாங்க அப்படின்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனரோ அந்த அப்ளிகேஷன் ஓனருக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான சைசிங் ரெக்யர்மெண்ட் இருக்கு, கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go and choose a instance type.
ஸோ இங்க இன்ஸ்டன்ஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு போவாங்க. ஸோ இதுல இன்ஸ்டன்ஸ் சைஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதில் பேசிக்காக வந்து நம்ம என்ன மாதிரியான ஒர்க் லோட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒர்க் லோட் வந்து மெமரி சென்சிட்டிவா இல்லை வந்து சிபியூ சென்சிட்டிவா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி வி கேன் கோ அண்ட் சூஸ் த ரைட் திங். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ப்ராசஸிங் பவர், சிபியூ, மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இது மூணும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஜென்ரலாக இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கீங்க இல்லை ஒரு பில்ட் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம போய் டைரக்டாலாம் வந்து கன்சோலில் வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அஜூருடைய பவர் ஷெல், அஜூருடைய சிஎல்ஐ ஆர் டெம்ப்ளேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ராசஸிங் பவர், எவ்வளோ சிபியூ, எவ்வளோ மெமரி, என்ன ஸ்டோரேஜ், எத்தனை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வேணும். ஸோ அதெல்லாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ரிக்வஸ்ட் ஐடி, எந்த ரீஜனில் வந்து இந்த விஎம் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க, ஸோ என்ன ஓஎஸ் நேம் கொடுக்கணும், என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம், இது வந்து ப்ரொடக்ஷன் கேட்டகரியா என்ன அப்படின்றது வந்து இதில் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ரெக்வஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சிபியூ, மெமரி எல்லாம் வேணுன்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு வந்து நான் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த விஎம் கிரியேட் பண்ணுறோம், இதில் என்ன பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோமா, இல்லை டேட்டா பேஸ் ரன் பண்ண போகிறோமா, இல்லை வெப் சர்வர் ரன் பண்ண போகிறோமா, இதோடைய மெயின்டெனன்ஸ் விண்டோ என்ன. சில விஷயங்கள் வந்து இதில் ட்ராப் டவுன்லேயே வரும், சில விஷயங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஃப்ரீ டெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணாதான் நம்மளுடைய கம்ப்ளீட் அந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ், சிஎம்டிபி ஆர் ஐடிஎஸ்எம் இன்வென்ட்ரியில் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பின்னாடி ஃபியூச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது யார் கேட்டாங்க, என்னென்ன போர்ட் கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே ரெஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் வந்து யாராவது சேஞ்ச் பண்ணிட்டா கூட குயிக்காக வந்து இந்த டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணி யார் டெக்னிக்கல் ஓனர், யாரை வந்து இப்போ டவுன் டைம் வாங்கணும், இப்போ இந்த மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த செக்லிஸ்ட் இந்த ஷீட்டில் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக வந்து என்ன மாதிரியான சைசிங் வேணுன்றது ஒரு செக்லிஸ்ட் வழியாக நம்ம பிஸ்னஸ் ஓனர் ஆர் அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு தான் அதை பேஸ் பண்ணி தான் பில்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் டீம் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆப்ரேஷன் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓஎஸ் விஎம் பில்ட் ஷீட் மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆமா, இது விஎம் பில்ட் ஷீட்னு சொல்லலாம், இல்லை விஎம் ரிக்வஸ்ட் டெம்ப்ளேட்னு சொல்லலாம், வாட் எவர். இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு இது வந்து அப்படியே 100% நீங்க ரீயூஸ் பண்ணணும் கிடையாது. இது உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துங்க. ஒரு 70 to 80% இதுதான் ரீயூஸ் பண்ணுவோம். சில ஆர்கனைசேஷன்ல வந்து சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஐடிஎஸ்எம் டூல் கொடுப்பாங்க, டிரைவ் லேட்டர்ஸ் அதெல்லாமே கூட இங்க கொடுப்போம். ஓகே, எந்த எத்தனை பார்ட்டிஷன் அது எல்லாமே இங்கேயே இருக்கும். ஓகே, ஸோ சில இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இங்க இருக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து எவ்வளவு டிஸ்க் ஸ்பேஸ் வேணும். ரைட் சைட்ல போனீங்க அப்படின்னா இதுல டிஸ்க் கெப்பாசிட்டி எல்லாமே இதுலயே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ற ஐடிஎஸ்எம் டூல் அது வந்து இப்போ எக்ஸாம் கிரெடென்ஷியல். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து மீட் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காம்ப்ளெக்சிட்டி இல்லாம நான் கொடுக்குறேன், சும்மா ஜஸ்ட் வந்து ஸோ வேணே தான் கொடுத்தேன். ஸோ தே ஆர் ஜஸ்ட் சேயிங் பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் 3 ஆப்ஷன். கேளுங்க கோ ஹெட். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ நம்ம கார்ப்பரேட் லெவல்ல நம்ம கிரியேட் பண்ணும்போதும் வந்து இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமா இல்ல? ஆமா, ஸோ அவங்க வந்து கஸ்டமருடைய ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் எக்ஸ் அப்படின்னா அந்த கஸ்டமருடைய நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஒரு ஏபிசின்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா ஏபிசி அட்மின் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். இது வந்து மோஸ்டா வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ரூட் அக்கௌண்ட் மாதிரி, இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் ஆர் ரூட் அக்கௌண்ட் மாதிரி. இது வந்து நம்ம ஜென்ரலா வந்து ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ்க்கோ இல்லை மேனேஜ்மெண்ட்க்கோ அது யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் தான் அது யூஸ் பண்ணணும் ஆக்சுவலா. வேறஸ் வந்து அந்தந்த யூசரை வந்து நமக்கு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்கவுங்க நேம் வச்சு தான் லாகின் பண்ணுவாங்க சிஸ்டம்ஸ்லாம். ஸோ அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம் எப்படி ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்றது. ஸோ ஜென்ரலா ஒரு லாகின் கிரெடென்ஷியல் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ மேபி XYZ அட்மின் வாட் எவர் அட்மின் இருக்கும், அந்த அட்மினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகே, ஸோ லாகின் credential வந்து யூ கேன் ஜஸ்ட் கிவ் சம் நேம். சார் ஐ ஹேவ் கேளுங்க டோன்ட் ஹெசிடேட். லோக்கல்ல இருக்க சர்வரை விஹெச்டியா மாத்தி நம்ம ஸ்டோரேஜ்ல அப்லோட் பண்ணி விஎம் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அதுக்கான ஹார்ட்வேர்ஸை எப்படி செலக்ட் பண்றது? இங்க வந்து டிஃபால்ட்டா இருக்கு ரெடிமேடா, அது அப்படியே F1 FD அப்படின்னு செலக்ட் நீங்க பண்ணிடுறோம். அப்படி பண்ணாலுமே லோக்கல்ல இருக்க உங்களுடைய கஸ்டம் இமேஜை கொண்டு வந்தாலுமே இந்த டிஷர்ட் சைஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அங்க தனி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அட் த எண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இமேஜ் சூசிங் ஆப்ஷன் மட்டும் தான் அங்க மாறுது. இது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து இமேஜ் சூஸ் பண்றோம். அதுக்கு பதிலா நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணோம். பட் அட் த எண்ட் இந்த சைசிங்லாம் வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது டெக்னிக்கல் நேம் சொன்னீங்க டி-ஷர்ட் சைஸ். ஸோ அது வந்து டிஷர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் எக்ஸ்எல் XXL அப்படி போறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இதுல வந்து அந்த 1 CPU 1 GB அந்த மாதிரி வந்து நம்ம இதுல 2 8 4 16 அந்த மாதிரி ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க பாருங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த எல் எக்ஸ்எல் XXL அப்படின்னு போவோம். ஸோ அதனால தான் அது டிஷர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. நம்ம வந்து இ சீரியஸ்ல இருக்கும், இப்போ எஃப் சீரியஸுக்கு போறோம் அப்படின்றாங்க, அதுக்கு டவுன் டைம் வேணுங்களா? அதுக்கு ஆமாங்க, டவுன் டைம் எல்லாத்துக்குமே டவுன் டைம் வேணும். பட் டவுன் டைம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நீங்க அதுக்கு தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க வந்து இப்போ ஒரு சீரீஸ்ல இப்போ இ சீரீஸ்ல இருந்து எஃப் சீரீஸ் போறோம் அப்படின்னா தென் வந்து டவுன் டைம் அதிகம். வேறஸ் வந்து இப்போ பி சீரீஸ்ல வந்து B1 to B2 போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டவுன் டைம் கம்மி. ஏன்னா மோஸ்டா அது அதே ஹார்ட்வேர்ல வந்து அவங்க நம்ம எதிர்பார்க்குற கெப்பாசிட்டி ஃப்ரீ இருக்கும். ஸோ மோஸ்டா அதுலேயே வந்து குயிக்கா அது கன்வெர்ட் ஆயிடும். வேறஸ் வந்து வேற ஹார்ட்வேர் டு ஹார்ட்வேர் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும். அந்த கேச்சிங்கை கிளியர் பண்ணி அதை கொண்டு போய் இன்னொரு மெஷினுக்கு மூவ் பண்ணி அது எல்லாமே நிறைய பேக் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ டவுன் டைம் வந்து அதிகம் when you are converting from one series to another series. கன்வர்ஷன் இருக்குல்ல ஸ்டான், ஸோ அது கன்வர்ஷன் வந்துட்டு எப்படி நம்ம அது ப்ரொசீஜர் இதுல இருக்கா இல்ல நாம நான் மாத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. டோன்ட் வரி அபௌட் தட். ஓகே, நீங்க வந்து இப்போ எந்த கன்வர்ஷன் கேக்குறீங்க? VMDK to VHD அந்த கன்வர்ஷன் பத்தி பேசுறீங்களா? இல்ல அது கேட்கல. இப்போ நீங்க இந்த VM வந்துட்டு நம்ம சீரிஸ்ல இருந்து மாத்துறது அது ஓகே, அது ஃபைன் ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கேன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அட்மின் வந்து நம்ம ஓஎஸ்ல இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து பாத்தீங்கன்னா அது ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ ஜென்ரலா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் வல்னரபிள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்ம இந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்றதால அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய ஓஎஸ் வந்து இட் இஸ் மோர் வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்த இடத்துல வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டான் அட்மின் அப்படின்ற மாதிரி அந்த நேம் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இந்த விஎம் நேம் கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த விஎம் நேமும் வந்து உங்களுடைய லோக்கல் ஓஎஸ் உடைய அந்த ஓஎஸ் உடைய ஹோஸ்ட் நேமை போயிட்டு சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, ஓஎஸோட ஹோஸ்ட் நேமும் அப்டேட் ஆகும் ஆஸ் பார்ட் ஆஃப் த டெப்ளாய்மெண்ட். பிளஸ் வந்து உங்களுடைய யூசர் நேமும் அட்மின் நேம், ஆக்சுவலா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியல். ஸோ இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து அது இட் வில் ரீப்ளேஸ் இட். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து யூ வில் ஜஸ்ட் கிவ் சம் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா வந்து it has to have some number of characters as well as வந்து it has to have okay fine. ஒரு லைக் இது வந்து லைவா நான் ஃபேஸ் பண்ணது, அது வந்து AWSல ஃபேஸ் பண்ணது. இப்போ வந்து இந்த லோக்கல் யூசர் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லாக் ஆயிடுச்சு. என்ன ப்ரொசீஜர் இன் கேஸ் அந்த சர்வர்ல வந்து டொமைன் நேம் ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி தராங்க. நோ வரிஸ் சொல்லி தரேன். அது வந்து ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி நம்ம ரீசெட் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி தரேன். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ வந்து நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அந்த அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த காம்பினேஷன்ல வந்து கொடுத்துட்டேன். தென் ஜென்ரலா இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. இப்போ இது வந்து ஆஸ்ட்ரிக் இல்லை. பட் இருந்தாலும் வந்து இப்போ விண்டோஸ் சர்வர் அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே வந்து RDP போர்ட் அந்த 3389 போர்ட் வந்து இவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன போர்ட் வந்து அலோவ் பண்றது அப்படின்றது டிஃபால்ட்டா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகும். ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்ல விண்டோஸ் சர்வர் அப்படின்னா பை டிஃபால்ட்டா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் வழியாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அதனால இந்த 3389 வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணிடுவாங்க. இது லினக்ஸ் அப்படின்னா SSH வழியாக தான் எடுப்போம். ஸோ அதுக்கு வந்து 1022 போர்ட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் 3389 வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் சூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் வந்து கிளவுடுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸால வந்து உங்களுக்கு வந்து 49% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் ஃப்ரீ லைசன்சஸ் அன்யூஸ் லைசன்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி அந்த லைசன்ஸ் இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ தட் யூ கெட் த ஹைபிரிட் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் ஸ்க்ரீன்ல இருக்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலே உங்களால
அந்த விஎம் கிரியேட் பண்ண முடியும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல ப்ரீ பாப்புலேட்டடா சில டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். டிஸ்க்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, நெட்வொர்க்கிங்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து எப்படி எஸ்டிமேட் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ இது வந்து ஹார்லி எஸ்டிமேட் தான் கொடுப்பாங்க. இந்த மெஷின் ரன் பண்றதுக்கு வந்து ₹1 அண்ட் சம் பைசே சொல்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து 1.2 rupees per hour சொல்றாங்க. ஸோ ₹1 சார்ஜஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபார் திஸ் பர்டிகுலர் விஎம். ஸோ இந்த இடத்துல எஸ்டிமேட் கொடுத்துருவாங்க, பர் ஹார்க்கு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. பட் பில் வரும்போது பர் மினிட் பில்லிங் தான் வரும். இப்போ 55 நிமிஷம் தான் ரன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 55 நிமிஷத்துக்கு தான் வந்து பில் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ இட் வில் நாட் பி கோயிங் ஃபார் இது. ஸோ கொஸ்டின்களா? இந்த லைசென்சிங் ஹைபிரிட் லைசென்சிங் ஆமாங்க, லைக் ஆன் பிரமும் பிளஸ் கிளவுடும் ரன் பண்ணலாமா? கரெக்ட். ஆமா, நீங்க வந்து 180 டேஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 months வரைக்கும் அந்த ஒரு லைசன்ஸை வச்சு நீங்க ஆன் பிரேமும் ரன் பண்ணலாம், கிளவுடும் ரன் பண்ணலாம். இப்போ நீங்க கிளவுட் கட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆன் பிரேம் டீகமிஷன் பண்ணிடுவீங்க, அப்ப அந்த லைசன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 50% உங்களுக்கு வந்து 49% சீப்பரா இருக்கும். ஸோ ஒரே லைசன்ஸ் வச்சு 180 டேஸ் வரைக்கும் நீங்க அதை ரன் பண்ணலாம். நம்ம எதனா ரெஃபரன்ஸ் மாதிரி தரணுமா? ஆன் பிரேம்ல இருக்க வால்யூம் லைசென்சிங் யூஸ் பண்ணுவீங்க? ஆமா, இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லைசன்சிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா மைக்ரோசாஃப்ட். அதுக்கு தனித்தனியா போர்ட்டல் இருக்கு. இப்போ விஎல்சி வால்யூம் லைசன்சிங் நீங்க சொன்ன மாதிரி வந்து விஎல்சி போர்ட்டல் தனியா இருக்கு, மைக்ரோசாஃப்டுடைய என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போர்ட்டல் தனியா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம இந்த கீ கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ரொசீஜர் போகும்போது அவங்க வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க, அந்த ஐடி என்டர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு விஎம் ஸ்டான். இப்போ நம்ம செலக்ட் பண்ணது ஃப்ரீ டியர்ல தானே செலக்ட் பண்ணோம், ஆனா வந்து நமக்கு சார்ஜஸ் ஆமா சார்ஜஸ் வந்து வராது. ஆமா, B1S வந்து 750 hours வரைக்கும் சார்ஜஸ் வராது. இதுவே நீங்க வந்து ஹையர் டியர் போறீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல கொஞ்சம் ஹையர் கேட்டகரி ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் செலக்ட் பண்றோம் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து மல்டிபிள் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர்ஸ் நமக்கு அப்ளை பண்ண முடியுமா? பண்ணலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 001 002 அந்த மாதிரி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் போர்ட்டல்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் விஎம் கிரியேஷன் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து GUI ஆப்ஷன். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து கமாண்ட் லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ இல்ல டெம்ப்ளேட்டைஸ்டா கிரியேட் பண்றதுக்கோ இல்ல ஆட்டோமேஷன் டூல் வழியா கிரியேட் பண்றதுக்கோ என்னென்ன கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு தடவையாவது நம்ம 1 or 2 times பார்த்தாதான் நம்மளால வந்து டெம்ப்ளேட் வழியா கிரியேட் பண்றது இல்ல ஆட்டோமேஷன் டூல் வழியா கிரியேட் பண்றது டெராஃபார்ம் வழியா கிரியேட் பண்றதுக்குலாம் நமக்கு தேவையான நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் டைம் இதுல கிரியேட் பண்ணணும். பட் நீங்க சொல்ற மாதிரி நம்ம டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சீரியல் நம்பர்ஸ் அசைன் பண்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹையர் சைஸ் விஎம் போறேன் அப்படின்னா ஸ்டான் விண்டோஸ் விஎம் 001 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் ஒரு ரிடண்டன்சி. இதுல போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் 2019 டேட்டா சென்டர் ஒன்று கிரியேட் பண்ற எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஹையர் சைஸ் போறேன், 4 CPU அண்ட் 16 GB RAM. ஸோ அப்பதான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து நம்ம ஃபாஸ்டா வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்க முடியும். அதனால கொஞ்சம் ஹையர் சைஸ் விஎம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைசன்சிங்ல லைக் என்விரான்மென்ட் பார்த்துக்கோங்க. கிளவுடுக்கு போனாலும் லைக் கரண்டா இருக்க ஆன் பிரமிஸ் டேட்டா சென்டர் சர்வர்ஸ் வந்து DR பர்பஸ் ஆர் சம்திங் லைக் ஒரு பேக்கப் மாதிரி மெயின்டைன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டில் அதே சேம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நான் மைக்ரேட் பண்ண சர்வர் ஆன் பிரமியர் ரன் ஆகும் கிளவுட்லயும் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் எதுனா கிடைக்குமா? 40%. ஸோ அது வந்து நம்ம டிஆர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து மாறும் பாலாஜி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ஆக்டிவ் பாசிவா ரன் பண்ணுவாங்க, ஆக்டிவா ரன் பண்ணுவாங்க. இப்போ ஆக்டிவா ரன் பண்ணுறோம் அப்படின்னா 2 லைசன்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். அது வந்து டிஆர் சினாரியோஸ்க்கு. இப்போ ஆக்டிவ் பாசிவா நான் வார்ம் ஸ்டாண்ட் பையா ரன் பண்ணுறேன் அப்படின்னா அட் அ டைம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு சிஸ்டம் தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து லெசர் ப்ரைஸுக்கு வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவ் பாசிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து அப்போ தான் வந்து விஎம்ஆவே கிரியேட் ஆகி அந்த லைசன்ஸ் யூஸ் ஆகும். அது வரைக்கும் அது யூஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம சினாரியோஸ் டிஆர் சினாரியோ எப்படி நம்ம அவைலபிலிட்டி டிசைன் பண்ணிருக்கோம் டிஃபைன் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லைசன்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம், அது என்னென்ன டைப் ஆஃப் டிஆர் சினாரியோஸ் இருக்கு என்னன்றது. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம ஹையர் சைஸ் சூஸ் பண்ணோடனே 16 Indian rupees per hour வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து அது பைசே தான், இது யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ ரவுண்டா வந்து 16.3 Indian rupees per hour வந்து சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ லெட் மீ கோ அண்ட் கிரியேட் இட்.
So we have created a Windows VM, we have created a Linux VM. So இப்போ ஜென்ரலா இந்த VM கிரியேட் பண்ணும்போது சில டிஃபால்ட் ரிசோர்சஸ்லாம் சிலது கிரியேட் ஆகும். ஸோ VM அசோசியேட்டட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ VM அசோசியேட்டட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம VM கிரியேட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் எண்டில், பட் பேக் எண்டில் வந்து அதுக்கு தேவையான டிஸ்க்கு, அதுக்கு தேவையான சைசிங் சூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னல் நெட்வொர்க் கார்டு அதெல்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரீசைசிங் பண்ணும்போது சில ஃபேக்டர்ஸ், சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன மாதிரி விஷயங்கள்ன்றதை வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ மேபி இன் கேஸ் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த VM இங்கே இதில் கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்சஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து இவ்வளோ கேட்டகரி ஆஃப் ரிசோர்சஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், என்னென்ன டைம் எவ்வளோ ஆகுது அந்த மாதிரி சும்மா ரஃப் கம்பேரிஷன்லாம் பார்த்தோம் இனிஷியல் இதில். இப்போ வந்து நமக்கு ஒரு தனியாகவே வந்து ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் ஆயிருக்கு, ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கு நம்ம VMக்கு, ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கு. பேக் எண்டில் வந்து இந்த VM வந்து இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் IP வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ VM தான் நம்ம கிரியேட் பண்ணோம், பட் இந்த VM உடைய அண்டர்லைங் அதோடைய அசோசியேட்டட் நெட்வொர்க் கார்டு, NSG, IP அட்ரஸ் இது எல்லாமே அதுக்கு தேவையான வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இதுவுமே வந்து கிரியேட் ஆயிருக்கும். இது போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் எங்கே கிரியேட் ஆயிருக்கு என்னன்றதை வந்து நம்ம வில் கோ அண்ட் செக் இட். இப்போ இந்த VM கிரியேஷனுடைய இந்த ஆப்ரேஷன்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இதுக்கு வந்து அந்த ஓவரால் இந்த VM கிரியேட் ஆகிறது வந்து 1 minute 20 செகண்ட்ஸ்லேயே கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து ஆன் டாப் ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த மெஷினோடைய சைசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோஸ்ட் நேம், அந்த யூசர் நேம் அது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 minute 20 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு ரீஸ்டார்ட் வேணும். ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணாலும் சரி, சில முக்கியமான செட்டிங்ஸ் மாற்றும் போது தெர் இஸ் ரீஸ்டார்ட் ரெக்யர்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த VMல இருந்தே நான் அதே டெம்ப்ளேட் வச்சு நம்ம ரீடிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீடிப்ளாய் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரீடிப்ளாய் பண்ணலாம். இதுவே நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடா நான் கிரியேட் பண்ணணும், எனக்கு அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அந்த லாஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் டெம்ப்ளேட் உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். இது இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது வழியா நீங்க வந்து உங்களுடைய டெம்ப்ளேட் லைப்ரரியில் ஆட் பண்ணிட்டு இதை திருப்பி அடுத்த டைம் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் வந்து அந்த சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் மாடிஃபை பண்ணா மட்டும் போதும். ஸோ இங்கேயே இருக்கு இந்த ஆப்ஷன், இங்க இருந்து நீங்க டைரக்டா டெப்ளாய் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆர்எல்ஸ் வந்து அந்த VMோட லிஸ்டிங்ல போனீங்க அப்படின்னா எந்தெந்த VM வந்து இப்போ நீங்க ரீடெப்ளாய் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து அந்த ஓவர் வியூலே வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல ஜேசான் வியூன்னு இருக்கும். இதுதான் வந்து மோஸ்டா வந்து YAML யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஜேசான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய அந்த டெம்ப்ளேட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட்ல வந்து கிரியேட் பண்றதுக்கான தேவையான கோட் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. சரி, நீங்க எதுவும் வந்து மெமரைஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா மைக்ரோசாஃப்டே உங்களுக்கு வந்து ஜேசான் வியூவும் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க YAML யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜேசான் டு YAML கன்வெர்டர் ஆன்லைன்லேயே நமக்கு இருக்கு. இன்கேஸ் நீங்க டெராஃபார்ம்ல கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேஷி கார்ப்லேயே வந்து சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஆர்ம் டெம்ப்ளேட் வந்து ஜேசான் வச்சு தான் கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ஜேசான் வச்சு கிரியேட் பண்றதுக்கான டெம்ப்ளேட் வந்து இங்கே கொடுத்துறாங்க. ஸோ இது நீங்க 1 or 2 times அந்த டெம்ப்ளேட்டை கோ த்ரூ பண்ணாலே ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம் இதை பத்தி ஆர்ம் டெம்ப்ளேட்னா என்ன, அந்த ஜேசான்னா என்ன, ஸோ அதுல எப்படி அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு VM கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த VM வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த VM கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும், ஏன்னா வந்து நம்ம ஹையர் சைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு விண்டோஸ் VM இருக்கு, ஒரு லினக்ஸ் VM இருக்கு. இங்கே நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கேட்டகரியை வந்து பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் நான் வந்து மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸை வந்து நான் வந்து ஆப்ரேஷனல் டாஸ்க் பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து மல்டிபிள் VMs இங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப் மோஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. ஸோ மல்டி VM செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மல்டி VMஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுலாம் வந்து அப்டேட் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் மல்டி செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம இண்டிவிஜுவல் VMஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் த இண்டிவிஜுவல் VM. இப்போ நான் லினக்ஸ் VM வந்து ஒன்று கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த VM குள்ள போயிடுறேன். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இதில் போயிட்டு என்னென்ன டைப் ஆஃப் கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் வந்து உங்களுடைய லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இந்த புட்டி மாதிரி டூல்ஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ குயிக் டெமோ ஒன்று காமிக்கிறேன். இப்போ லினக்ஸ் விஎம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி எஸ்எஸ்ஹெச் டூல்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஆர்கனைசேஷனில் புட்டி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நிறைய சைமல்டேனியஸ் செஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேரலல் செஷன்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீக்கெண்டில் ஆக்டிவிட்டி இருக்குது, 3 சிஸ்டம்ஸில் வந்து ஒரே மாதிரி பேச்சஸ் அப்ளை பண்ணணும், ஒரே மாதிரி பேரலல் எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. மல்டி விண்டோ கனெக்ஷன் இல்லை மல்டி எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி வந்து நம்ம புட்டி வழியாக தான் வந்து எஸ்எஸ்ஹெச் எடுத்து மேனேஜ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து விண்டோஸ் சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே வந்து இப்போ பவர் ஷெல் வழியாக கனெக்ட் பண்ணலாம், இல்லை கமாண்ட் லைன்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அஜூரே வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா they are giving you a tool called Azure CLI. இப்போ ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூலும் வந்து என்னுடைய மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை, நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த ட்ராப் டவுனில் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், இப்போ இன்கேஸ் நீங்கள் டேட்டா சென்டர் அந்த நெட்ஒர்க்குள்ள இருக்கிறீங்க, இப்போ வந்து நான் ஜம்ப் சர்வரில் இருக்கேன், இல்லை வந்து அந்த பாஸ்டியன் சர்வரில் இருக்கேன் அப்படின்னா அங்கேருந்தே ப்ரைவேட் மெஷின்லேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நான் என்னுடைய லோக்கல் மெஷின்லேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த பப்ளிக் ஐபியை வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் அப் த பவர் ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துங்க. ஸோ பவர் ஷெல் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சே SSH ஸ்பேஸ் யூசர் நேம் at the rate of IP address, அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரீச்சபிளாக இருந்ததுன்னா அந்த பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய லோக்கல் மெஷின்லேருந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போ நான் என்னுடைய ஸ்டான் அஜூர் VM01 வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ வாட் எவர் நீங்கள் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி ஆர் எல்ஸ் வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இதோடைய ஹோஸ்ட் நேம் ஆர் வாட் எவர் செட்டிங்ஸ், இதோடைய if config, ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே இது வந்து ஓகே if config வந்து இன்ஸ்டால் அந்த நெட் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வாட் எவர் அதோடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய ஐபி அட்ரஸ் வந்து ஸோ வாட் எவர் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து இங்கே லிஸ்டிங்கில் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் விஎம் வந்து குயிக்காக உங்களுடைய லோக்கல் மெஷின்லேருந்து SSH வழியாக எடுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் அந்த புட்டி டூல் இருக்குது உங்களுடைய லோக்கல் மெஷினில் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் தட் புட்டி டூல் வழியாக நீங்கள் இது நீங்கள் டேரெக்டாக putti.org சைட்டில் போயிட்டு இந்த டூலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ரைட்ஸ் இருந்தது அப்படின்னா putti.org போயிட்டு இந்த டவுன்லோட் புட்டி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறது ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஸ்டலேஷன் தான். நீங்கள் டெல்நெட் SSHலாம் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். டேரெக்டாக அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி 22 போர்ட் என்டர் பண்ணிட்டு யூ கேன் லாகின். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் கிடைச்சிரும். ஸோ அதே தான் சேம் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து we are able to see that. So இந்த மாதிரி நீங்க வந்து you can connect it from your SSH or local PowerShell இருக்குன்னா PowerShell, இல்லை எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுமே எனக்கு இல்லை, எனக்கு I want to go with browser based ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரௌசர்லேயே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இப்போ எனக்கு SSH எடுக்கிறதுக்கான டூல் வேணும், இல்லை செக்யூர் ஷெல்லுக்கான டூல் வேணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் போயிட்டு நான் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செக்யூர் ஷெல் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு செக்யூர் ஷெல் குரோம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களுடைய ப்ரௌசருடைய எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டு குரோம் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரௌசர்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிடும் எக்ஸ்டென்ஷனாக. ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல ஒரு ஐக்கான் மாதிரி வந்துடும், அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல ஆட் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த எக்ஸ்டென்ஷன் அங்கே இடத்துல வந்துடும். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை டபுள் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த விஎம் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்க, இதில் போயிட்டு இந்த செக்யூர் ஷெல்ல கொடுத்த உடனே உங்களுக்கு தனி விண்டோவாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதுக்குள்ளேயே வந்து எம்பெடட் விண்டோவாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு கனெக்ஷன் டயலாக்ல ஐபி அட்ரஸ் வந்து மாற்றிடுங்க. ஸ்டான் at the rate of அந்த ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் அது. ஸோ இதில் மேலே போனீங்க அப்படின்னாலே நெட்ஒர்க்கிங்லேயும் வந்து ஐபி அட்ரஸ் காமிப்பாங்க, ஓவர் வியூலையுமே ஐபி அட்ரஸ் இருக்கும். இதில் வந்து இப்போ நீங்கள்
அந்த என்விரான்மெண்ட்குள்ளேருந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறதால அந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஹோம் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதால. ஸோ போர்ட் நம்பர் என்னன்றது அதில் கொடுத்துக்குங்க. இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் போர்ட் வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் வரதால அந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கஸ்டமைஸ்ட் போர்ட் நம்பர் வந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து யூ கேன் ஜஸ்ட் சே என்டர் அண்ட் கனெக்ட். இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எஸ்எஃப்டிபி மோட்ல போயிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண சொல்கிறாங்க அந்த லிங்கை, அந்த அக்செப்ட்ன்ற ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா. ஸோ அதை வந்து கேன் ஜஸ்ட் சே அண்ட் தென் யூ கேன் கனெக்ட். டேரெக்டாக இப்போ நமக்கு கனெக்ட் ஆகிடும். பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, எஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசருக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ. சுடோ ஏசி கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் சே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு ஃபுல்லாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ப்ரௌசர்லேருந்து கனெக்ட் பண்ணலாம், உங்களுடைய லோக்கல் பவர் ஷெல்லேருந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி SSH டூல்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஈவன் வந்து இவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஓவர் வியூலேயே வந்து இந்த ட்ராப் டவுனில் வந்து கனெக்ட்ல போனீங்க அப்படின்னா கனெக்ட் வயா பாஸ்டியன் இருக்கு. இது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ஒரு மெத்தட். ஆக்சுவலாக இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து செக்யூர் ஆப்ஷன். அதுக்கு வந்து நம்ம இந்த பாஸ்டியன் செட்டப் முதல்ல பண்ணணும். ஸோ அது எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் லேட்டராக சொல்லித்தரேன். ஸோ யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட் ஃப்ரம் SSH டூல்ஸ் ஆர் PowerShell, or you can also connect from browser extensions ல இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ணலாம். or else you can also use உங்களுடைய own gem server or terminal serverனு சொல்லுவாங்க. ஸோ அதில் லாகின் பண்ணிட்டு அங்கே இருந்து கனெக்ட் பண்ணலாம். or else மைக்ரோசாஃப்ட் உடைய Azure Bastion ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ மோஸ்டா ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஜம்ப் சர்வர் மாதிரி தான். ஓகே, பட் அது வந்து பாஸ்டியன் சொல்றாங்க. அதுல லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த பிரைவேட் ஐபி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து யூ கேன் கனெக்ட் அண்ட் மேனேஜ். இப்போ இதுலேயே நீங்க AWSல கனெக்ட் பண்ற மாதிரி நான் இங்கேயும் வந்து நான் பெம் ஃபைல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மோர் ஆப்ஷன்ஸ் போங்க. ஓகே, பாஸ்வேர்ட் யாரும் கேட்டீங்கல்ல, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது, கீ ரீசெட் பண்றதுக்குலாம் ஆப்ஷன் அங்கே இருக்கு. பட் ஐ வில் ஜஸ்ட் கோ வித் நேட்டிவ் SSH. இப்போ டைரக்டா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல போயிட்டு வேலிடேட் ஆகும் கொஞ்ச நேரம். அந்த போர்ட் 22 அதெல்லாம் ஓப்பன்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ்லாம் வந்து என்னுடைய லோக்கல் மிஷின்லேருந்து கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. கனெக்ட் பண்ணிட்டு டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருவாங்க. இதை நீங்க காப்பி பண்ணிட்டு யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். உங்களுடைய மெஷின்ல போயிட்டு ஐ வில் எக்ஸிட். இப்போ வந்து என்னுடைய லோக்கல் மெஷின்ல வந்துடுறேன். ஓகே, இப்போ என்னுடைய லோக்கல் மெஷின் வந்துட்டு நான் இந்த லோக்கல் மெஷின்ல போயிட்டு அந்த கமாண்ட் கொடுத்து நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலா வந்து அந்த பெம் ஃபைல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிரைவேட் எக்ஸ்சேஞ்ச் மெயில் சொல்லுவாங்க. AWSல எல்லாம் வந்து பிரைவேட் கீ பப்ளிக் கீ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மெத்தடும் இங்க கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல. யூ கேன் ஆல்சோ கோ வித் தட் பெம் காம்பினேஷன். பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். கான்ஃபிகர்ட் வெயிட்டிங் ஜஸ்ட் ஒரு இது கொடுங்க. பட் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க, நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, விண்டோஸ் மேக் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ நான் லினக்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறேன், மேக்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ என்ன ஓஎஸ்லேருந்து நீங்கள் சோர்ஸ் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் செக் த பாஸ்வேர்ட். சோர்ஸ் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ், லினக்ஸ் ஆர் மேக்ல இருந்து இது பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் கீ வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல, அஷ்யூர் டேட்டா சென்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. கஸ்டமருக்கு வந்து பிரைவேட் கீ கொடுப்பாங்க. அது வந்து பெம் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த பெம் ஃபைல்ல தான் வந்து அந்த கிரெடென்ஷியல் ஆத்தென்டிகேஷனுக்கான விஷயங்கள் அதுல இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட். இது அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ AWSலயும் அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து யூ கேன் கோ அண்ட் யூஸ் தட். லெட் மீ செக் தட். இது மொபைல் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாமா டு கனெக்ட் பண்றது? மொபைல் எக்ஸ்டம் கண்டிப்பா பண்ணலாங்க. அதுதான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் நீங்க ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்காங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த மொபைல் எக்ஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா வந்து மல்டிபிள் டெர்மினல்ஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்றதுக்கு. இப்போ வந்து 4-5 சிஸ்டம்ல வந்து சேம் அப்டேட்ஸ், சேம் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இப்போ 5 சர்வர் பேச்சிங் பண்ணும்போது சேம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம், இல்ல சேம் காப்பி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மொபைல் எக்ஸ்டம் வந்து மல்டிபிள் பேரலல் செஷனுக்கு வந்து அந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுவரை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. பட் நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணதுக்காக அதை நாங்கள் ஆட் பண்றேன். ஓகே, மல்டிபிள் பேரலல் டெர்மினல் செஷன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ்.
ஓகே, இது விண்டோஸ் அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிபி தான் மெயின் ஆப்ஷன். ஸோ இது லினக்ஸ். இது லினக்ஸ்ல ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா then you can primarily connect from PowerShell இருந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லை GUI RDP வழியாக கனெக்ட் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி RDP சப்போர்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் ஏதாவது இருக்குது, VNC அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா then you can also go and use that third party tools. But third party tools வந்து it is not preferred for Windows. மோஸ்ட்டாக அந்த RDP தான் வந்து they prefer it. ஓகே, ஸோ இப்போ VM போயிட்டு you can go to the Windows virtual machine. ஸோ அதில் வந்து மூணாவது ஆப்ஷன் வந்து இந்த Bastion ஆப்ஷன். Bastion வந்து அகைன் இட்ஸ் ஜம்ப் சர்வர் டெர்மினல் சர்வர் வழியாக கிரியேட் பண்ணுறது. அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அது Bastion என்ன, அதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட், அது எப்படி எனேபிள் பண்ணணும் என்னன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அது வழியாக எப்படி கிரியேட் பண்ண பார்க்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம RDP வழியாக தான் கனெக்ட் பண்ணுவோம். RDP வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிக் IP அட்ரஸை காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுடைய லோக்கல் மெஷினில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் டெர்மினல் சர்வீசஸ் கிளைண்ட் இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனுக்கான அந்த கமாண்ட் RDP கமாண்ட் வந்து கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் டெர்மினல் சர்வீசஸ் கிளைண்ட் இது வந்து உங்களோட ஓஎஸ்லேயே நேட்டிவாக வரும். இந்த டூலை வச்சு நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட் டு இட். ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூ கேன் லாகின். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are just continuously discussing. ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம், 10 minutes பிரேக். இதை லாகின் பண்ண உடனே என்னுடைய கீபோர்டில் ஷிஃப்ட் எனேபிள் ஆயிடுச்சு, சேனலில் கேப்ஸ் லாக் எனேபிள் இருந்திருக்கு, சாரி. அதனால தான் அதுவும் ஒர்க் ஆக வந்திருக்கு. ஃபைன். ஸோ லெட்ஸ் லாகின். அந்த சர்டிஃபிகேட்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம வெளியில் என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த நேமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ லாகின் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பதிலாக ஸ்டான்ன்ற ஐடியா வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ரொஃபைல் எல்லாமே அதில் கிரியேட் ஆயிருக்கும். நான் அந்த ஓஎஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த செட்டிங்ஸ் காமிக்கிறேன். ஸ்டான் பெம்னா பிரைவேட் இமெயில் மிஷின் என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க? பிரைவேட் எக்ஸ்சேஞ்ச் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட் வந்து இட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புட்டி டூல்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நேட்டிவாக வந்து இந்த பிபிகே ஃபைல்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ரைவேட் கீ, சாரி ப்ரைவேட் கீன்னு சொல்லுவாங்க, புட்டி ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிபிகே எக்ஸ்டென்ஷன், பெம் எக்ஸ்டென்ஷன், அதை ப்ரைவேட் எக்ஸ்சேஞ்ச் மெயில்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம். ஸோ இதில் ஓஎஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் அந்த லோக்கல் சர்வரில் நம்ம வெளியில் என்ன நேம் கொடுத்துருந்தோமோ ஏதாவது இருக்கா, அது வந்து ஐடென்டிட்டிக்காக யூஸ் பண்ணுறது, ப்ரிவிலேஜ் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் தான் பிம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னங்க, அது வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வேற கான்செப்ட். அது வந்து நம்ம அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கிளாஸ் அப்போ அப்படின்னா என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஓஎஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அஷூர் விஎம். வெளியில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து இங்கே உள்ளே அவங்க வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ரீநேம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரீபூட் வேணும். நீங்கள் இப்போ ஏடபிள்யூஎஸ்லாம் போய் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா EC2 ஐஃபன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டமாக ஒரு ஐடி GUID அசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வேற மைக்ரோசாஃப்ட் அஷூரில் அந்த நேமும் அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக அந்த நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து உங்களுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு இல்லைங்களா, அந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரும் வந்து they will change it to Stan. இதுதான் அந்த பில்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ நம்ம வெளியில என்ன நேம் கொடுத்து கிரியேட் பண்ணமோ அந்த நேம் வந்து இந்த லோக்கல் பில்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை ரீநேம் பண்ணிடும். பிளஸ் இது வந்து பை டிஃபால்ட்டா இட் வில் ஹேவ் மெம்பர்ஷிப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதனால இந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மெஷின் வந்து டொமைன் ஜாயின்ல இருக்கும். உங்களுடைய ஐடியா வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் வந்து என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பிரேக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கோரா வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் சர்வர்னா அதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் அஷூர் விஎம்ல வந்து ஒரு பேசிக்காக என்னென்ன விஷயங்களை நம்ம செலக்ட் பண்ணால் அஷூர் விஎம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன லேப் பார்த்தோம். தென் அதில் வந்து என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க, கஸ்டமருடைய பிஸ்னஸ் அப்ளிகேஷன் வந்து என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ விஎம்ஓடைய அசோசியேட்டட் என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்றத வந்து இன்னும் நம்ம பார்க்கல. அது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போயிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு என்னன்ட்டு. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன 10 minutes பிரேக் எடுக்க போகிறோம். ஓகே, இல்லைன்னா ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.
ஓகே, பிரேக் முன்னாடி நம்ம வந்து விஎம் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அதை பேசிக்கா கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன பேசிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். தென் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஜென்ரலா சைசிங் வந்து ஃபைனலா டிரைவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஆன வெரி ஹை லெவல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் மட்டும் இருக்காது. ஸோ அவங்க வந்து தே மைட் ஹேவ் ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் environment. அதுலேயே வந்து they might have performance testing environment, QA, development, இந்த மாதிரிலாம் வந்து they might have different environment இருக்கும். ஸோ நான் ப்ரொடக்ஷன்லேயே வந்து QA, staging, development, performance testing, அதுலேயே வந்து user acceptance testing, system integration testing or system டெஸ்டிங் என்விரான்மெண்ட்லாம் இருக்கும். ப்ரொடக்ஷனில் வந்து யூ வில் ஹேவ் த ப்ராட் ஆர் மிஷின் கிரிட்டிக்கல் அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் லோட் வந்து எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து ஆன வெரி ஹை லெவல் பார்த்தோம். ஸோ கொஸ்டின் வந்து பிரேக்குக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து டிஸ்க் லெவலில் வந்து ஐஓ எப்படி சூஸ் பண்ணுவோம், எந்த ஒர்க் லோடுக்கு வந்து என்ன மாதிரியான கேட்டகரி ஆஃப் டிஸ்க் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக வந்து அடுத்த டாபிக் அதுதான் இருந்தது. ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த விஎம் டிஸ்க். இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்ணும்போது செகண்ட் ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ விஎம் கிரியேட் பண்ணும்போது வந்து தே ஆர் கிவிங் அஜூர் விஎம் கொடுக்குறாங்க, அஜூர் ஆப் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து அஜூரோட விஎம் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ரீஹோஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். ரீஹோஸ்டிங் அப்படின்னா ஆன் ப்ரெமில் இருக்கிற விஎம்ஐ வந்து அப்படியே டைரெக்டாக வந்து அஜூரோட விஎம்க்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரீஹோஸ்டிங் ஆர் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்டாக நம்ம வந்து இது பண்ணுறது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரிக்காக பண்ணுவோம். சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப் ஹோஸ்டிங், வெப்சைட் ஹோஸ்டிங்க்கு வந்து அஜூர் விஎம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட், பிஓசி இல்லை டெஸ்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அஜூர் விஎம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நியூ அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணி பார்க்கறது, இல்லை ஸ்கேல் அப் பண்ணுறது, ஸ்கேல் டவுன் பண்ணுறதுலாம் விஎம்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் வெப் ஹோஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது அஜூரில் விஎம்ல வெப் ஹோஸ்டிங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் இன்கேஸ் வந்து நான் வந்து ஸ்டோரேஜ், அந்த பேக்கப், ரெக்கவரி இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்குலாம் வந்து பேக்கப் எடுத்து நான் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே மோஸ்ட்டாக வந்து அஜூர் விஎம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் யூஸ் கேசஸ் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய ஆன் ப்ரெமில் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, இல்லை கிரிட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஆர் கம்ப்யூட்டர் கிளஸ்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில கம்பெனிஸ்ல. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இதுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்டா வந்து நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு எர்த்குவேக்கோடைய சிச்சுவேஷன், இல்லை வெதர் மாடலிங், ப்ரோட்டீன் ஃபோல்டிங், கிளைமேட் கண்டிஷன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ற சிஸ்டம்ஸ், ஃபினான்ஷியல் மாடலிங் சிஸ்டம், ப்ராடக்ட் டிசைன் பண்ற சிஸ்டம், இந்த மெக்கானிக்கல், சிவில் இதுலலாம் வந்து நிறைய ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்லாம் தேவைப்படும். நிறைய இந்த டிசைன்லாம் ரன் பண்றதுக்கு, அந்த கிராஃபிக்ஸ்லாம் ரன் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஹெச்பிசி சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பிக் டேட்டா சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து அஜூர் விஎம்க்கு தான் கொண்டு வருவாங்க மோஸ்டா. அப்புறம் இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மேபி வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து டேட்டா ப்ராசஸிங்க்கு இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து என்னென்ன பேஸ் சர்வீசஸ் இருக்கோ அதை லேட்டரா வந்து அவங்க மாடர்னைஸ் பண்ணிப்பாங்க. பட் பிக் டேட்டா சிஸ்டம்ஸ் எல்லாமே மோஸ்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து அஜூர் விஎம்க்கு தான் வந்து மைக்ரேட் பண்றாங்க. ஸோ ஏன்னா லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஃபைனலா வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல ஒரு விஎம் இருக்கு, அஜூர்ல வந்து நான் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணணும், இல்ல பிசினஸ் கண்டினியூட்டி பண்ணணும் அப்படின்னா அஜூர் விஎம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா வந்து ஆன் ப்ரெம்ல விஎம் வச்சிருக்கிறோம், கிளவுட்ல வந்து நான் வந்து அதோடைய பாசிவா நான் ரன் பண்ணணும் அப்படின்னா தென் அந்த டிஆர், பிசினஸ் கண்டினியூட்டி, ஆக்டிவா இருக்கலாம், இல்ல ஆக்டிவ் பாசிவா வந்து நீங்க யூ கேன் கோ வித் அந்த எக்ஸ்டெண்டட் டேட்டா சென்டர்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஆன் ப்ரெம்ல ஒரு விஎம் இருக்கு, உங்க அப்ளிகேஷனை வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து சர்வர்ஸ்ல ரன் பண்ணணும், ஹை அவைலபிலிட்டிக்காக ரன் பண்ணணும் அப்படின்னா தென் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ வித் அஜூர் விஎம். ஸோ அஜூர் விஎம் உடைய டாப் 7 யூஸ் கேசஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறது தான். இதுதான் வந்து இப்போ கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 7 யூஸ் கேஸ் வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம அஜூர் விஎம் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ மற்ற யூஸ் கேசஸ் வந்து நம்ம அஜூரோட ஆப் சர்வீசஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், அஜூரோட கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்ற யூஸ் கேசஸ்லாம் அந்தந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு யூஸ் கேசஸ் லிஸ்ட் டவுன் பண்ணுவேன். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அஜூரோட விஎம் கிரியேஷன், அஜூரோட விஎம் எப்படி ஆக்சஸ் பண்றது? ஹலோ, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும். சொல்லுங்க சார். பிபிடி காமிச்சிங்கல்ல, ஆமாங்க, அந்த பிபிடி வந்து நீங்க அப்லோட் பண்ணி விட முடியுமா?
எந்தெந்த செஷன்ஸ் இப்ப காமிச்சதுல சில பிபிடிஸ் எல்லாம் காமிச்சீங்க, அந்த செஷன்ஸோட பிபிடி அப்லோட் பண்ணீங்கன்னா